ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நவ் ஃப்ளாம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளிட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட ஒரு கிளிட்டர் கிட் இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்துட்டுருக்கோம். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பொம்மை போட்ட கீ செயின்ஸ் வாங்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பஃபன் மாதிரி ட்ரெஸ் வரும், அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நான் வேறு ட்ரெஸ் தச்சு போடுவேன். அதுக்காகவே இந்த பார்பீஸ்லாம் நான் வாங்குவேன். இன்னும் நிறைய இருக்குது எங்கள்கிட்ட. பட் இது ஒன்று மட்டும் நான் க்யூட்டாக இருக்கேன்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வேறு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்ப்போம். இதுனா எனக்கு பழைய இன்னும் நான் புதுசு மாதிரியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது எனக்கு ரொம்ப ஃபேவரட். இது யாராவது கேட்டால் கூட நான் அவங்கள்ட்ட கொடுக்கவே மாட்டேன். கிளிட்டர்ஸ் தான். இது நானே ஒரு A4 ஷீட்டில் நானே ஒரு கேப் செஞ்சு போட்டிருந்தேன். பட் அது நான் கொட்டினேன்னா அது அப்படியே பேப்பர் வந்துடுது. ஸோ அதனால் இந்த ஓட்டை மட்டும் மறைக்கிறதுக்கு ஒரு A4 ஷீட் போட்டுட்டு இதுக்கு நானே பாட்டில் மூடிஸ்லாம் இருந்துச்சு, அதை போட்டு அமுக்கிட்டேன். ஸோ இது கோல்டு கலர் பழசு தான். இதுவும் பர்பிள் கலர் பழசு. பட் எல்லாம் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ரெட் கலரில் பழசு தான். ஸோ நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சும்மா செஞ்சு வச்சுருந்தேன். எங்கள்கிட்ட இது இருந்துச்சு. அதில் இது மூணுத்தையும் ஒரு வாட்டி தான் செஞ்சு பார்த்தேன். அதுக்கே நான் கொஞ்சமாக தான் போட்டேன், அதுக்கே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பவுச்சு எனக்கு ரொம்ப ஃபேவரட். பிகாஸ் எனக்கு பிங்க் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். பிங்க் அண்ட் பிளாக் தான். பிளாக் பிங்க் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த லிப்ஸ்டிக், இதை இப்படி திறந்து லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கிற ரப்பர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேடணும். ஏன்னா அங்கே இருக்குது, நான் போய் தேடணும். நான் தேடிட்டு வந்துடுறேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், இங்கேயே தான் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கீ செயினும் எனக்கு ரொம்ப ஃபேவரட். பிகாஸ் பாண்டானா எனக்கு ரொம்ப ஃபேவரட். பாண்டா கார்ட்டூனே எனக்கு ஃபேவரட் தான். இப்போது பாண்டா கீ செயின் எனக்கு எவ்வளோ ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிளிப்பு நான் எப்பயுமே தலைக்கு குத்திப்பேன். ஸோ தலைக்கு குத்து அந்த கிளிப்பை ஆனால் இப்போ குத்த முடியாது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் குத்திட்டு வரேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது என்னன்னே தெரியல, பட் நானே வச்சுருக்கேன். முன்னாடி கையில் மாட்டிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். நானே வச்சுருக்கேன், எனக்கு என்னன்னே தெரியாமல். நெக்ஸ்ட் இந்த அழகாக இருக்க இந்த பேர்டு எடுத்து வச்சுருந்தேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். இது எங்கள் வீட்டுக்கு கீழே ஒரு குட்டி பாப்பா இருக்கா. நெக்ஸ்ட் வீடியோவில் அவளை காட்டுறேன். அவளுக்கு கிச்சு கிச்சு மூணு அவள் செம்மையாக சிரிப்பாள். ஸோ நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அந்த குட்டி பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது என்னோடய கசின்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கிளப்பி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் காலையில் கூட செஞ்சுட்டே இருந்தேன் இதை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரேஸ்லெட்டுக்கு மழை மாதிரி பெய்யும். பட் இதெல்லாம் பிரேஸ்லெட்டுக்கான திங்ஸ் பாருங்க. ஆனால் உங்களுக்கு கீழே கொட்டி எடுத்து காட்டுறேன். வேண்டாம், எங்கள் அம்மா கொஞ்சமாக தான் கொடுத்துருவாங்க. நான் என் கையில் கொஞ்சமாக கொட்டி காட்டுறேன். தெரியுதா காய்ஸ்? ஒன்று மட்டும் உருண்டு போயிடுச்சாங்க இங்கேருந்து. ஸோ அவ்வளோதான். இந்த கூடை மட்டும்தான். அதோட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் இதில் இருக்கிற பெரிய பெரிய ஹார்ட்ஸ் தான். பிகாஸ் இதெல்லாம் நான் நூல் வச்சுருக்கேன், அதெல்லாம் பிரேஸ்லெட் செய்கிறதுக்கு. இதெல்லாம் போகவே போக மாட்டேங்க. ஆனால் இதை வச்சு தான் செய்கிறேன். இதே மாதிரி ஹார்ட்ஸ் என்கிட்ட நிறைய இருந்துச்சு. நான் அதெல்லாம் வச்சு செஞ்சுட்டேன். 5 செஞ்சுட்டேன். ஓகேவா. இப்போ 5 தான் இருக்குது. என்கிட்ட நிறைய இருந்துச்சு, பட் இப்போ 5 தான் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி காட்டினேன். ஓகேவா. பாய் காய்ஸ், சராங்கே.